ஃபுல்லாகவே தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். ஆஃபீஸ் போகிறாங்க, ஸ்கூல் போகிறவங்க ஸ்கூல் போகிறாங்க, எங்களை மாதிரி ட்ரிப் போகிறவங்க ட்ரிப் போய்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. வந்து நினைக்கியா ஒரு முறை வந்து பள்ளியில் பயனோடு கேட்டேன் வெள்ளிக்கிழமை. அதே பயம் 2-3 நாளே கூட ஃபோனில் வந்து எனக்கே க்ரௌடு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. வெயிலும் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது. இவ்வளோ நாள் மழையாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடங்களெல்லாம் தூரத்தில் வயல்வெளிகள், அந்த இடத்துல வயல்வெளிகள் விளங்குது, அந்த இடத்துல தேயிலை செடிகள் விளங்குது, அந்த இடத்துல வந்து கொட்மலை நீர்த்தேக்கம் இங்கேருந்து பார்க்கக்குள்ள விளையும் கொள்கிற மாதிரியும் இருக்குது பாருங்கள். ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ட்ரிப் வந்துக்கிறாங்க போல் கொடிய மாறலாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம். இது ஒரு ஹலோ பாய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துக்கொண்ட பெரிய விலாக்ஸ். நான் வந்து நீண்ட நாளைக்கு பிறகு வந்து இன்றைக்கி ஒரு விலாக் வீடியோ நான் வந்திருக்கிறேன். இது கட்டாயம் மோட்டர் விலாக் சம்மந்தமான ஒரு விலாக் வீடியோ வந்து அன்பிளான்ட் ட்ரிப் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட வந்து நூறலியாக்கு வந்து பைக்கில் டூர் பண்ணி கொண்டிருக்கிறேன். 3 பைக் போய்ட்டு கொண்டிருக்குது. என் பைக்கோட சேர்த்து போகிற வழியில் இப்போ சரியாக டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:30 நாங்கள் வெளிக்கிட்டோம். இப்போ வந்து மாத்தலை நாட்டுப்பள்ளியில் வந்து எங்களோட சுப தொழிலை தொழுவிட்டு சரி பஞ்சர் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து தான் போகிறோம். சுமார் ஒரு 42 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டோம். எனக்கு இருந்து போகிறதுக்கு வந்து நூறலியா போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். கட்டாயம் வீடியோவில் நின்றுடுங்க. இந்த வீடியோ வந்து யாரும் புதுசாக பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். அப்படின்னா வாங்க இந்த ஜேர்னியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ போய்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து 5 பேர் போய்த்து கொண்டிருக்கிறோம். 3 பைக்கில் ஒரு ஃபிசட், அதே போல் என்ன பைக் உண்டு, டியோ பைக் உண்டு. ஆஃப்டர் லாங் டைம்ஸ், அதாவது ஒரு 1.5 வருடங்களுக்கு பிறகு தான் மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு விலாக் ஒன்றையும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இது அன்பிளான் ட்ரிப் ஒன்று தான். நூறலியா தான் போட்டிக்கிறோம். நூறலியாலேருந்து எவ்வளோ நாளே போகிறோம் தெரியாது. ஏண்டா கொண்டு வந்துக்கிற பேக் ஒவ்வொருத்தருடே அந்தளவு பெருசாகிக்குது. இப்போ நாங்கள் மாத்தலை டவுனில் வந்து தொழுவிட்டு மாத்தலை டவுனை பாஸ் பண்ணி வரக்காமுறான்னு இடத்தால் போய்த்து கொண்டிருக்கிறோம். மெயின் டார்கெட் வந்து இன்றைக்கு ஸ்கூல் டேஸ்னால் ஸ்கூல் டைமுக்கு முன்னுக்கே கம்பலை சிட்டியை வந்து தாண்டிடுவோம்னு சொல்லி, ஆனால் போகிற வழியிலே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும், அதே போல் டீ ஒன்று குடிக்கணும். பார்ப்போம் முன்னுக்கு எங்கேயாலும் நிப்பாட்டினா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் வந்து இப்போ பலக்கடுன்னு சொல்லக்கூடிய இடத்தால் போய்த்து கொண்டிருக்கிறோம். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த காலையிலே வந்து இந்த மாதிரி பெரிய டிப்பர் வாகனங்கள் வந்து போய்த்து கொண்டிருக்கும். இதுதான் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு கந்தை வந்து, அதாவது கண்டிக்கு போகிறேன்னு சொன்னால் இந்த கந்தையை தாண்டி தான் போகணும். இதில் இப்படி பெரிய வாகனங்களுக்கு மாட்டணும்னு சொன்னால் இப்படி பின்னு காலத்தை போகணும். இது பாருங்கள், எமண்டு கூட சொல்லலாம் இந்த வண்டிகளுக்கு. பின்னுக்கு பிரேக் லைட் கூட ஒன்று தான் பட்டுது. இந்த மாதிரி கந்தையான இடங்களில் போக்கலை, அதாவது பள்ளமான இடங்களில் போக்கலை. இந்த பின்னுக்கு போகிற வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். பாருங்கள், அந்த முன்னுக்கு பஸ் வெட்டுறது கூட பாருங்கள். ஓகே, நாங்கள் வந்து இப்போ அக்குர்நாளிக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:30. இந்த இடத்துல மார்னிங் எல்லாம் சாப்பிடல டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே போகிறோம். ஒரு க்ளீனான ஹோட்டல் ஒன்று தான், A9 ஃபுட் கோர்னர்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் உண்டு. நாங்கள் வந்து இப்போ அக்குர்னியாவில் போய்ட்டு கொண்டிருக்கிறோம். அக்குர்னம் டவுனால். இந்த அக்குர்னம் டவுன் வந்து நீங்கள் மார்னிங் 9க்கு போகிற 10க்கு போகிற வந்தீங்கன்னு சொன்னால், ஈவினிங் டைம் லஞ்ச் டைம்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்காது. ரொம்ப க்ரௌடாக, ஒரு க்ரௌடட் இதாக நிறைய வாகனங்கள், ஒரு பிளாக் டைப்பில் தான் இந்த இடம் கழிக்கும். ஓகே, நாங்கள் வந்து இப்போ கட்டுக்கோஸ்தால கொஹாகோட ரோடால் போய்ட்டு கொண்டிருக்கிறோம். நான் வந்து கேண்டி டவுனுக்கு போகலை, ஏன்னா ஸ்கூல் டைம்னால். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:45 ஆகுது. ஸ்கூல் டைம்னால் அங்கால போகலை, இங்கால போட்டு பேராதேனிக்கு விழுகிற மாதிரி கன்னூர் கூட போய்ட்டு பேராதேனியை போய்ட்டு போகிற மாதிரி தான் போய்ட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ ஒன்றுக்கு வந்து
ஒரு ஆம்புலன்ஸ் போய்த்து கொண்டிருக்குது. ஆனால் லைட்டெல்லாம் போட்டு தான் போய்த்து கொண்டிருக்குது, ஸ்லோவாக போய்த்து கொண்டிருக்குது, என்னமோ தெரியலை. இப்போ வந்து சூரியன் வந்து உதிச்சிருச்சு. அதனால் ஃபுல்லாக இப்போ அவங்களோட வேலையை செய்கிறாங்க. பறவை இனங்கள், மிருகங்கள் எல்லாம் அவங்களோட இருப்பிடத்தை விட்டு சாப்பாடு தேடி போகிற போல் மனிதர்கள் வந்து அவங்களோட அன்றாட வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்துட்டாங்க. ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறாங்க, ஸ்கூல் போகிறவங்க ஸ்கூல் போகிறாங்க, அதெல்லாம் மாதிரி ட்ரிப் போகிறவங்க ட்ரிப் போய்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கம்பில் போட் இருக்குது. இப்போ கம்பளையால் போய்ட்டு கொண்டு இருக்கிறோம். இங்கனக்கே க்ரௌடு வரங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் ப்ளோ அங்கால சைட் பாருங்கள். ஸ்கூல் பிளாக் எந்த அளவு தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் கவர் பண்ணி தான் வரோன்னு நினச்சோம். வந்துட்டோம். கம்பளையை தாண்டிட்டோம்னா அவங்கள பெருசாக பிளாக் கொண்டு இல்லை. ஓகே, இதில் வந்து நாங்கள் முன்னுக்கு அந்த பிரிட்ஜ் இதால் வந்து இதே சைடுக்கு போகணும். நேராக போனோம்னு சொன்னால் கம்பளை டவுனுக்கும் அதே போல் நாவலப்பிட்டி அபகஸ்தலாவை ஹெட்டன் போகிறதெல்லாம் இந்த நேர் ரோட்டில் போகணும். இந்த சைடில் போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு நுவரெலி புசல்லா போகிற இடங்கள் இந்த பிரிட்ஜால் போகணும். போட்டிக்கு நுவரெலி 53 கிலோமீட்டர் இங்கேனிக்கு இருந்துன்னு சொல்லி. ஓகே, வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மத்திய மலைநாடு பிரதேசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து இப்போ என்ட்ரி ஆகி கொண்டிருக்கிறோம். அதுக்கு சான்றாக வந்து ஒவ்வொரு பென்ட் ஒவ்வொரு அதிலெல்லாம் எங்களுக்கு எடுத்துக்காட்டாகிக்குது. இந்த இடங்களில் நாங்கள் கொஞ்சம் குளிர்மை தன்மை இந்த இடத்துல உணர்கிறோம். அதே போல் நிறைய வங்குகள் வளைவுகள் வந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் நுவரெலியா போகிற வழியில் மட்டும்தான் எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது கம்பளை நகரை தாண்டிட்டோம்னு சொன்னால் இது மாதிரி இடங்கள் தான். நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டீ எஸ்டேட் எல்லாம் விற்கிற இடங்களுக்கு வந்துட்டோம். இந்த ரோட்டில் நான் ரொம்ப ஆசையான ரோட்னு சொன்னால் எதுவும் உண்டு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பென்ட்டெல்லாம் வந்து அழகாக வளைச்சி இந்த காலையிலே அந்த ஃபீல்டில் போகிற வந்து வேறு லெவலாக இருக்குது. பாருங்கள், இப்போ சூரியனும் முதிச்சிருச்சு. அதனால் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடங்கள்லாம். இன்னும் நாங்கள் சரியாக ப்ராப்பராக அந்த தேயிலை தோட்டத்துள்ளுக்கால போகிற ரோட்டுக்கு இன்னும் வரல. அந்த இடத்துக்கு வரக்குள்ள நான் காட்டுறேன் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடங்களில் வந்து நல்லா ஃபீல் பண்ணி வைப் பண்ணி ரைட் பண்ணலாம். கரெக்டாக நுவரெலிக்கு வரவங்க மஸ்ட் விசிட் பை பைக்னு தான் சொல்லலாம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ புசல்லா கிட்ட வந்துட்டோம். புசல்லா டவுனால் போய்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இதுதான் புசல்லாவா டவுன். இப்போ இந்த இடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அந்த குளிர்தன்மை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது. எங்கள் ஏரியாலேயும் இந்த இடங்கள்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாகிக்குது. நாங்கள் புசல்லாவை டவுனால் போய்ட்டு கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நுவரெலியாவுக்கு. இங்கேயும் இன்னும் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டு தான் காணப்படுது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், ஃபுல்லாகவே தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். வேறு லெவல் ஆற்றல் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. 2 பக்கமும் தேயிலை தோட்டங்கள், அதுக்கு நடுவில் தான் இந்த ரோட் போகுது. நீங்கள் பைக்கில் வாரீங்க சொன்னால் இல்லை உண்மையிலுமே ரியல் ஃபீலிங் உணரக்கூடிய மாதிரிக்கு நான் அது அடிக்கடி அதை மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவல் ஃபீலிங். அது உண்மையிலுமே கட்டாயம் நீங்களும் இந்த இடத்துக்கு வாரீங்க சொன்னால் நுவரெலியா போன்ற இடத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம்
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடங்களில் பாருங்கள், தொலை தூரத்தில் பெரிய மலை குன்றுகளும் அதே போல் தேயிலை தோட்டங்களும் காணப்படுது. ஓகே, நாங்கள் இப்போ அடுத்த டவுனுக்கும் வந்துட்டோம். இந்த டவுனு பேர் வந்து கொத்மலைன்னு சொல்லுவோம். கொத்மலைன்னு சொல்லக்கூடிய இடம், கொத்மலை புதிய டவுன்னு சொல்லக்கூடிய இடம் தான் இந்த இடம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ வந்திக்கிற இடத்த பார்த்தவங்களுக்கு விலைங்க இருக்கும். நூறுலியாக்கு இங்கேனைக்கு இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தான். இந்த சைட் ஃபுல்லாகவே பைனஸ் மரங்கள் தான் இருக்குது பாருங்கள். ரோடு எப்படி சட்டப்படியாக இருக்குது இந்த இடங்கள்லாம். ஒரு குளிர்மை வந்து இந்த இடத்தால் போக்கல உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் வெயிலும் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது. இவ்வளோ நாள் மழையாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இடங்கள்லாம். ஓகே, இதுவும் இலங்கையில் இருக்கிற பழமை வாய்ந்த ஒரு டீ ஃபேக்ட்ரி ஒன்று தான். இந்த டீ ஃபேக்ட்ரியில் புதுசாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிக்கிறாங்க. உண்மையிலுமே நல்ல விடயம். இதுக்கும் நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து போவோம். ப்ளூ ஃபீல்ட்னு சொல்லக்கூடிய அந்த டீ ஃபேக்ட்ரி தான் இது. இந்த இடத்துல என்ன ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தேயிலை பறிக்கிற முறைகள், அதே போல் தேயிலை இதுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கு வந்து ஃபேக்ட்ரிகளுக்கு என்ன மாதிரி விடயங்களை செய்கிறாங்கன்னெல்லாம் காட்டக்கூடிய மாதிரி அந்த இடத்துல அழகாக செஞ்சு தராங்க. இந்த இடத்துல தான் பஸ் விபத்துக்குள்ளாயிடுச்சு. ஓகே, நாங்கள் வார இடத்துல அந்த புசல்லா வேலை தாண்டி வார இடத்துல இன்றைக்கி டீ பஸ் ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல சாதாரணமாக ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று தான். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், அந்த ரம்படலிக்கிற வாட்டர் ஃபால் விளங்கும். அதே போல் இந்த பின்னிக்கிற இந்த மலைத்தொடர், இதுக்கு வந்து சிரத் பாட்டுன்னு சொல்லுவோம். சிரத் பாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். கேம்பிங் அந்த இதெல்லாம் செய்ய இயலும். அதே போல் இந்த சைடில் வந்து போன மர வரக்கில் பெருசாக கட்டிடங்கள் இருக்கல. இந்த இடங்கள் இப்போ கட்டுமான பணிகள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தூரத்தில் வயல்வெளிகள், அந்த இடத்துல வயல்வெளிகள் விளங்குது. அந்த இடத்துல தேயிலை செடிகள் விளங்குது. அந்த இடத்துல வந்து கொட்மலை நீர்த்தேக்கம் இங்கேருந்து பார்க்கக்குள்ள விளையும் கொள்கிற மாதிரியும் இருக்குது பாருங்கள். ஸோ அழகான ஒரு இடம் உண்டு. நீங்களும் நூறில் வரீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து இந்த வியூ பாயிண்டில் ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போங்க. நிறைய பேர் இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஓகே, நாங்கள் வந்து இப்போ வந்திக்கிற இடம் வந்து ரம்பட சுரங்கம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு. இது வந்து ரம்பட வாட்டர்ஃபால் ஒரு கிளை. ஓகே, இதுதான் இலங்கையில் காணப்படுற ஒரு சுரங்கத்தில் உண்டு, ரம்பட சுரங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு சுரங்கம். இப்போ இது உள்ளுக்கால போகிறோம். பாப்பா எப்படி இருக்குது இந்த வைப். வாவ், அப்படியே இருட்டு கடலாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல தான் ரம்பட வாட்டர்ஃபாலும் காணப்படுது. ஆனால் இதில் ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரமாவது இந்த இடத்துலேருந்து நடந்து போகணும். பாருங்கள், இன்றைக்கி மக்கள் இருந்து வீடியோஸ் எடுத்துக்கொண்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் அந்த ரம்பட வாட்டர்ஃபால். அந்த ரம்பட வாட்டர்ஃபால் இதால் மேலே போகணும். மேலே போனால் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த அழகான வியூ பாயிண்ட்டுக்கு அடையக்கூடிய மாதிரி ஒரு வாட்டர்ஃபால் ஒன்று தான் இது. இதுவும் ரோடுக்கு மெயின் ரோட்டில் சைட்லேயே இருக்கிறதால ஈஸியாக உங்களுக்கு வரலாம். சின்ன ஒரு ஹைக்கிங் ஒன்றும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கள் பிளான் வந்து நூறலியா போகிறதால நாங்கள் பெருசாக அந்த இருக்கிற இடங்கள் எதுக்கும் பார்க்க போகலை. ஏன்னா இந்த நூறலியா ரோட்டில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் அதே போல் நிறைய இடங்கள் இருக்குது. டிரெக்டாக நூறலியாக்கே போகிறோம். அதனால தான் அந்த இடங்கள் போகலை. நீங்கள் கட்டாயம் வந்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் கட்டாயம் மறக்காமல் விசிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இந்த இடங்கள் இது வந்து பூனா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று தான். இன்றைக்கி இந்த தொங்குற விலங்கும் பூனா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று தான் அது. இந்த இடங்களில் பாருங்கள், இந்த மலைகள் வந்து சரிந்து விழாமைக்கிறதுக்கு மழை காலங்களில் வந்து தான் அந்த பெரிய டென்ட் மாதிரி மேலேருந்து கீழே வந்து கட்டி வச்சுருப்பாங்க. பாருங்கள், இதெல்லாம் கெஃபே புதுசாக வந்து இருக்குது. ஃப்ரெஷ் வெஜிடபிள் இந்த ஏரியாவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் இந்த இடத்துல நிறைய வீடியோஸில் இந்த பூ விற்கிற இந்த பொடியை நான் பார்த்துருப்பீங்க பாருங்கள். ஓகே, இந்த இடங்களில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடங்களில் வந்து தேயிலை தோட்டங்களும் கண்ணு கெட்டிய தூரத்தில் மலை
தொடர்களும் அதே போல் டீ எஸ்டேட் அதில் தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் தான் இந்த லாபு கேலேன்னு சொல்லக்கூடிய இந்த இடம். இந்த இடம் வந்து முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் டம்ரோண்டு தான் வெளியே இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேட்டை வந்து ஃபுல்லாகவே வாங்கிட்டாங்க. அதனால் லபுகேலேன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் மட்டும் தான். இன்றைக்கி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரியல் டீ, அதாவது ஸ்ரீலங்காவில் ஒரிஜினல் டீயை பருகக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதே போல் ரெஸ்ட் ரூம் வசதிகளும் இந்த இடத்துல இருக்குது. தான் அந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ட்ரிப் வந்துக்கிறாங்க போல். கொடிய மாறலாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம். இது ஒரு வியூ பாயிண்ட் உண்டு தான். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரியல் டீயை வந்து டேஸ்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே போல் இவங்களோட இந்த ஃபேக்ட்ரியை வந்து விசிட் பண்ணுற சான்சஸும் இந்த இடத்துல இருக்குது. அதாவது விஐபி லாட்ஜ் எல்லாம் இந்த இடத்துல செஞ்சுக்கிறாங்க. அதே போல் இந்த இங்கனைக்கு வந்து மார்ஷல்னு சொல்லி பழைய மிஷின் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த ஆரம்ப காலத்தில் தேயிலை கொழுந்துகளை பறித்து இது உள்ளுக்கு போட்டு தான் அரைச்சி எடுப்பாங்க போல். ஓகே, இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னுக்கு இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ட்ரிப் வந்த எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களும் போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபாரினர்ஸ் கொஞ்சம் பேர் அப்படி வந்து டீ ஃபேக்ட்ரி உள்ளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம். மார்னிங் டைம். இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 9:45 ஆகுது. பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் இந்த இடத்துக்கு வாரீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி வசதி அளிக்குது. இன்றைக்கி இருந்து இந்த ஃபோட்டோ இன்றைக்கி இந்த லப்புக்கையில் முந்தி டம்ரோன் தான் இருந்துச்சு, இப்போ லப்புக்கையில் இண்டிக்குது. இன்றைக்கி இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய வசதிகள் உங்களுக்கு அப்படியே இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் குடியிருப்பு அளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள். இந்த சைடில் மலைத்தொடரில் வீடுகள் கட்டிப்படுது. அதே போல் பழைய வீடுகள் இருக்குது. புதிய புதிய கட்டிடங்கள் வந்து கொண்டிருக்குது. வேறு லெவலாக இருக்குது இந்த இடங்கள். நுவரெலியா இன்றைக்கி சாந்திபுரம் 2 கிலோமீட்டர்னு போட்டிக்குது. இந்த இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அங்கேனைக்கு கோவில்கள் இருக்குது. அதே போல் நுவரெலியா சிட்டி வியூஸை இந்த மேலே போனால் பார்க்கலும். அந்த புதுசாக கட்டின ஈகிள் அந்த வியூ பாயிண்ட்டும் இந்த மேலே தான் காணப்படுது. இப்போ அப்படியே போவோம். எங்கெல்லாம் போனியெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கோல்ஃப் க்ளோன் இப்போ வந்து நாங்கள் நுவரெலியா டவுனுக்கு வந்துட்டோம். இப்போ டவுனுக்கு காலை போய்த்து கொண்டிருக்கிறோம். சர்ச் ஒன்று இது பாருங்கள், நுவரெலியா சர்ச் உண்டு. நான் வந்து இப்போ நுவரெலியாவுக்கு வந்துட்டோம். சரி, ஐக்கிற இடம் வந்து நுவரெலியா பள்ளிக்கு முன்னுக்கு தான் இப்போ இருக்கிறோம். டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 10:10 ஆகுது. இப்போ வந்து காலை சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே அடுத்த டெஸ்டினேஷன் போகிறது தான் ஐடியா. வாங்க அப்படின்னா போய்ட்டு சாப்பிட்டு வருவோம். அந்த நுவரெலியா பள்ளி போனதெல்லாம் நினைக்கும் வந்து நினைக்கியா ஒரு முறை வந்து பள்ளியில் பயனோடு கேட்டேன். வெள்ளிக்கிழமை அதே பயம் 2-3 நாளே கூட ஃபோனில் வந்துட்டு சரி பயம் பள்ளி இருந்தாலும் என்னோடய வெப்பன்ஸை வாழ்கிறது தான் பெரிய இது. அப்பதல்ல
அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ நூரெலியாவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டோ விலாகில் அதாவது பைக்கில் வந்த இடங்கள் தான். நூரெலியா வாரங்காட்டியும் என்னென்ன ஈக்குன்னு சொல்லி இந்த மோட்டோ விலாகில் காட்டியிருந்தேன். வீடியோ நெடுக பெய்த்து கொண்டிருக்கிறதால இது அப்படி நிறைவு செய்கிறேன். காலை சாப்பாடு வந்து சரியாக நூரெலியா பள்ளிக்கு சைடில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டு இப்போ அப்படியே அடுத்த இடத்துக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ இதோட முடித்து கொள்கிறேன். கட்டாயம் அடுத்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்படின்னா அடுத்த எங்கே போகிறோம்னு சொல்லி அடுத்த இதில் பார்க்கலாம்.